Hey, hi students, welcome to Magic Max Tamil. இப்போ ஆல்ரெடி எக்ஸசைஸ் 1.6க்குன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு எக்ஸசைஸ் 1.6குள்ளே வாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். -1 பவர் ஈவன் இன்டிஜர் இஸ், அதாவது -1 பவரில் என்ன சொல்லியிருக்காங்க, ஈவன் இன்டிஜர்னா ஆன்சர் என்ன வரும்னு கேட்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன்னா நான் ஆல்ரெடி நீங்கள் ஈவன் நம்பர்னால் 2 போடுறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண, இந்த பேஸ் -1 பவர் எத்தனை இருக்குது, 2. அப்போனா 2 டைம்ஸ் போட்டு நம்ம மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 1 இன்ட்டு 1 1. அப்போனா ஈவன் இன்டிஜராக -1 பவரில் ஈவன் இன்டிஜர் வந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும், +1ல் வரும். அதே இது -1 பவரில் ஆட் இன்டிஜர் போட்டு மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், இந்த -1 3 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணணுமா. இப்போ 2 டைம் போட்டு மல்டிபிள் பண்ணால் +1 வரும். திரும்ப அகெயின் -1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் -1 இன்ட்டு 1 1. ஸோ நல்லா நினச்சிக்கோங்க. ஈவன் நம்பரில் பவரில் -1 பவரில் ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா ஆன்சர் +1. அது இது -1 பவரில் ஆட் நம்பர் வந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும், -1. இதை மட்டும் நல்லா நீங்கள் மைண்டில் எடுத்துக்கணும். ஓகேவா? -1 பவரில் தான் ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா ஆன்சர் +1 தான் வரும். அது -1 பவரில் ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா என்ன வரும், -1. ஓகேவா? இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்ல. -1 பவர் ஈவன் இன்டிஜர்னா ஆன்சர் +1. அது இது ஆட் இன்டிஜர்னு கேட்டிருந்தாங்கன்னா -1. ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆல்ரெடி இது வந்து இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்துருப்பேன். செகண்ட் கொஸ்டின், ஃபார் a is not equal to 0னா a பவர் 0 is anything பவர் 0 என்ன சொல்லியிருக்கேன், 1. அதுக்கு கண்டிஷன் என்ன இருக்கணும், a வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், 0வாக இருக்கக்கூடாது. இப்போ a பவர் 0 என்ன ஆன்சர் வரும், 1. இதோட பவர் 0னால ஆன்சர் 1 தான். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு ரூல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது பேஸ் பாருங்கள், பேஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, a பவர் m இன்ட்டு b பவர் m. இதுக்கு என்ன ஃபார்முலா, a இன்ட்டு b ஹோல் பவர் m. பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால அதை மல்டிபிள் பண்ணிவிட்டு 2 பவர் ஈக்குவலாக இருந்தால் 1 பவர் மட்டும் நாங்கள் போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதில் ஏ என்னங்கிறது 4 இன்ட்டு 5. அந்த பேஸை நான் மல்டிபிள் பண்ணிவிட்டேன். 2 பவர் ஈக்குவலாக இருக்கா 1 பவர் மட்டும் நீங்கள் போடுங்க. ஓகே, இப்போ என்ன வரும், 4 5s are 20. அதோட பவரில் என்ன இருக்குது, -3. இதுதான் ஆன்சர். ஓகேவா? அதாவது பேஸை 2 மல்டிபிள் பண்ணிட்டா 4 5s are 20 போட்டுட்டு 2 பவர் ஈக்குவலாக இருக்கா 1 பவர் மட்டும் போடுங்க. அவ்வளோதான் தேர்டு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். -2 பவர் -7 இருக்குது. ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், பவரில் வந்து மைனஸ் இருக்கக்கூடாது, இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிபிள் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் பவர் இருக்கிற மைனஸை நம்ம ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம், a பவர் -m ஈக்குவல் டு 1/a பவர் m. அதாவது இதோட ரெசிப்ரோக்கலாக நம்ம மாற்றிட்டா பவர் எப்படி ஆயிரும், ப்ளஸில் ஆயிரும். இப்போ இது அப்படியே சேஞ்ச் பண்ணலாமா, ரைட் பண்ணலாமா, -2 பவர் என்ன வருது, பவர் -7, கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது அப்படி என்ன பண்ணிடலாம், ரெசிப்ரோக்கலாக மாற்றில 2/1 மைனஸ் அப்படி மேலேயே இருக்கட்டும். அந்த 2/1 வந்து ரெசிப்ரோக்கலாக மாற்றினா எப்படி வரும், 1/2ன்னு ஆயிரும். அப்போ மேலே இருக்கிற பவர் எப்படி ஆயிரும், கீழே வர்றப்ப ப்ளஸில் ஆயிரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி அந்த மைனஸ் அப்படியே ரைட் பண்ணிவிட்டு 1/2 பவர் 7 இந்த பேஸை 7 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 7 டைம்ஸ் போடுங்க. 1 2 3 4 5 6 7. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பவர் ப்ளஸில் வந்துச்சு, இந்த 2 7 டைம்ஸ் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணுமா, மல்டிபிள் பண்ணணும். -1. இப்போ பாருங்கள், 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 32 2s are 64, 64 2s are என்ன வரும், 64 2s are 128. அப்போ நீங்கள் ஆன்சர் என்ன வருது, 128. இதுதான் ஆன்சர்.
ஓகேவா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இது பவரில் மைனஸ் இருக்கக்கூடாது. இந்த ஃபார்முலா ஏ பவர் மைனஸ் எம்னா அது என்னவாயிரும், ரெசிப்ரோக்கில் மாற்றுறப்ப 1/a பவர் எம்னு ஆயிரும். ரெசிப்ரோக்கில் மாற்றுறப்ப இந்த பவர் ப்ளஸ் ஆயிரும். இதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கேன், கீழே எதுவுமே இல்லைன்னா 1. இப்போ 2/, மைனஸ் அப்படி மேலே வச்சுக்கோங்க. 2/1 மட்டும் 1/2ன்னு எழுதியிருக்கேன். மேலே இருக்கிற -7 கீழே வரப்போ +7 ஆயிரும். அப்போ அதை 2 நான் 7 டைம் போட்டு மல்டிபிள் பண்ணால் எனக்கு 128 வருது. இப்போ ஆன்சர் என்ன வரும், -1/128 த ஆன்சர். ஓகேவா, சரி. இப்போ நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்கள். இதே மாதிரி தான் இங்கே பவரில் எப்படி இருக்குது, -5 இருக்குது. -1/3 ஹோல் பவர் -5 இருக்குது. இது எந்த ஃபார்முலா பிரகாரம் இருக்குது, a/b ஹோல் பவர் m. சரியா, அப்போ நான் இந்த -5 வந்து 1க்கும் வரும், இங்கே 3க்கு வரும். இந்த ஃபார்முலா பிரகாரம் நல்லா பார்த்துக்குங்க. a பவர் m டிவைடட் பை b பவர் mனா நம்ம எப்படி எழுதுவோம், இந்த a/bயை ஹோலாக m பவர் ஈக்குவலாக இருக்கனால ஹோலாக போடுவோமா. இப்போ அந்த மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க, a/, ஹோல் பவர் m. அப்போனா இந்த m வந்து ஏக்கும் வரும் பிக்கு வருமா. இது அப்படி நான் சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னா, இந்த -1க்கு வந்து இந்த பவர் என்ன வரும், இந்த -1க்கும் பவர் -5 வரும். இந்த 3க்கும் -5 வந்து பொதுவானது. ஓகேவா, அதாவது இந்த -5 -1க்கும் கொடுத்துருக்கேன், 3க்கும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எழுதியிருக்கேன்னா சரி. இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டுமே என்ன இருக்குது, பவரில் மைனஸ் இருக்குது. இதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்கே இது பாருங்கள், இந்த -1/3 இங்கே இருக்குது. ஓகேவா, -1/3 இருக்கா. இது நல்லா லிசன் பண்ணிங்க. கீழே இருக்கிறது ரெசிப்ரோக்கலாக மாத்திரன்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ 1/3 ரெசிப்ரோக்கலாக மாத்திரம் என்ன வரும், 3/1 ஆகும். அப்போனா கீழே இருக்கிற 3/-5 மேலே போச்சுன்னா 3/5ன்னு ஆயிரும். மேலே இருக்கிற -1 இது எப்படி ஆயிரும், இது கீழே வரப்போ அந்த அந்த -1 அப்படியே தான் வரும். அந்த பவர் மட்டும்தான் எப்படி இருக்கும், மேலே இருக்க கீழே வரப்போ ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா, புரிஞ்சிருச்சா. அதாவது ரெசிப்ரோக்கலாக மாற்றுறப்ப 1 கீழே வந்துடும், 3 மேலே போயிடும்ல, அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இந்த -1 கீழே வந்துடும், அந்த பவர் வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு. கீழே இருக்க 3 மேலே போகுமா, போகிறப்ப இது வந்து மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம அந்த 3யை வந்து 5 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணணும். 3 × 3 × 3 × 3 × 3. இப்போ உங்களுக்கு தெரியும், மைனஸ் பவரில் ஆட் நம்பர் இருந்தாவே ஆன்சர் என்ன வரும், -1. இப்போ இது ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுங்கள். 3 3s are 9. இப்போ 2 மல்டிபிள் பண்ணால் 9 வருமா. இது 2 மல்டிபிள் பண்ணுங்கள், 9 3 3s are 9. அப்போ நான் இதை 2 மல்டிபிள் பண்ண என்ன வரும், 9 9s are 81. இப்போ 81 × 3 என்ன வரும்னா 243 வரும். கீழே இருக்கிற அந்த -1 அப்படியே ரைட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ ஆன்சர் என்ன வரும், எந்த நம்பரை 1ஆல் டிவைட் பண்ணால் அதே சேம் நம்பர் தான் வரும், 243. மைனஸ் இருக்கனால -243. அவ்வளோதான். எக்ஸாம் ரொம்ப கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு திரும்ப கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கிற -5 வந்து இந்த -1க்கும் வரும், இந்த 3க்கு வரும். அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கேன், -1க்கு தனியாக பவர் எழுதிட்டு 3க்கு பவர் தனியாக எழுதியிருக்கேன். இது வந்து பவரில் மைனஸ் இருக்கக்கூடாதா, அது ரெசிப்ரோக்கலாக மாற்றினா 1/3 3/1 மாறுமா. அப்புறம் அந்த -1 மேலே இருக்கிற -1 கீழே வந்துடுமா, பவர் ப்ளஸ் ஆயிடுச்சு. கீழே இருக்கிறது 3 மேலே போயிடுச்சுவா. அப்புறம் அந்த இருக்க 3 இந்த -5 வந்து +5 ஆயிடுச்சு. இப்போ 3 நான் 5 டைம்ஸ் போட்டு என்ன பண்ணியிருக்கேன், மல்டிபிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த -1 ஆட் நம்பராக இருக்கிறதுனால என்ன ஆயிருக்கு, ஆட் நம்பர் -1 பவரில் ஆட் நம்பர் இருந்தாவே ஆன்சர் -1 தான் வரும். ஓகேவா, இப்போ ஃபுல்லாக மல்டிபிள் ஃபஸ்ட்டு 3 3s are 9 3 3s are 9. இப்போ 9 9s are 81. 81ஓட 3யை மல்டிபிள் பண்ணால் 243. இப்போ 200 எந்த நம்பரோட கீழே 1 டிவைட் பண்ணால் சேம் நம்பர் தான் வரும், மைனஸ் இருக்கனால மைனஸ். ஸோ ஆன்சர் இஸ் -243 த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா.